Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 Current Electricity உள்ள important numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் example 2.6 எப்படி solve பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Problem என்னன்னா, the resistance of a wire is 20 ohm. What will be new resistance if it is stretched uniformly 8 times its original length? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வயர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் 20 ohm. அந்த வயரை ஒரிஜினல் லென்த்தை விட 8 டைம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் அதோடைய நியூ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் see how to solve this problem. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற வயருடைய ரெசிஸ்டன்ஸை R1 அப்படின்னு எடுத்துக்குவோம், லென்த்தை L1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த இனிஷியல் வேல்யூஸ். வயரை ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய லென்த்து L2, ரெசிஸ்டன்ஸ் R2. ஸோ தீஸ் ஆர் த ஃபைனல் வேல்யூஸ், தட் இஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங். வயரை எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரிஜினல் லென்த்தை விட 8 டைம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். தேர்ஃபோர் இஃப் யூ டேக் L1 is equal to L, then L2 will be 8 times L. ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் R1 is equal to 20 ohm. நம்ம R2 உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஒரு மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் அதனுடைய லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாகவும் அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்கும். அதாவது R is directly proportional to length and R is inversely proportional to area of cross section. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம்னா, R is proportional to L by A, or R is equal to some constant into L by A. This constant is known as resistivity of the material. It is constant. வயர்னுடைய லென்த் L1 இருக்கும்போது அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை A1 அப்படின்னு எடுத்துக்குவோம், ரெசிஸ்டன்ஸ் இஸ் R1. ஸோ when the length is L1, area of cross section is A1, resistance is R1. Therefore R1 is equal to rho L1 by A1. இதே மாதிரி length L2 ஆகும்போது area of cross section is A2, resistance is R2. Therefore R2 is equal to rho L2 by A2. செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா R2 உடைய வேல்யூ தான் நமக்கு வேணும். அதனால் we are dividing equation 2 by equation 1. left hand side by left hand side is equal to R2 by R1 is equal to right hand side by right hand side. right hand side என்ன இருக்குது, rho L2 by A2 divided by rho L1 by A1. ஸோ இந்த டேர்ம் டிவிஷனில் இருக்குது, இதை மல்டிப்ளிகேஷனில் எழுதும்போது ரெசிப்ரோக்கலாக எழுதணும். தேர்ஃபோர் R2 by R1 is equal to rho L2 by A2 into A1 by rho L1. ரோவை கேன்சல் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே L2 இருக்குது, இங்கே L1 இருக்குது, அதை முதல்ல எழுதிக்குவோம், L2 by L1 into A1 by A2. இந்த வேல்யூவை முதல்ல கண்டுபிடிக்கலாம். L2 by L1 is equal to, what is L2? L2 is 8 times L. What is L1? L1 Lன்னு எடுத்துருக்கோம். ஸோ L கேன்சல் ஆச்சுன்னா this will be equal to 8. அதே மாதிரி A1 by A2 உடைய வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஒரு வயரை ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிக்ரீஸ் ஆகும், ஆனால் வால்யூமில் எந்த சேஞ்சும் இருக்காது. தேர்ஃபோர் இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். லென்த்து சேஞ்ச் ஆகும்போது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஆனால் வால்யூமில் எந்த சேஞ்சும் இருக்காது. தேர்ஃபோர் இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். வால்யூம் எப்படி எழுதலாம், லென்த் இன்ட்டு ஏரியா. தேர்ஃபோர் இனிஷியல் வால்யூம் இஸ் L1 into A1 is equal to, what is the final volume, L2 into A2. We have to find the value of A1 by A2. So A1
divided by the A2 denominator கொண்டு வருவோம். This is equal to L1 இந்த சைடு வரும்போது denominator வரும். L2 by L1. Already we know that L2 by L1 is 8. So L2 by L1 is 8 and A1 by A2 is also 8. Therefore, R2 by R1 is equal to L2 by L1 into A1 by A2. L2 by L1 is 8. A1 by A2 is also 8. So 8 into 8 is 64. 8 into 8 is equal to 64. இந்த R1 நால cross multiply பண்ணோம்னா we will get R2. R2 is equal to 64 into R1. What is R1? R1 is 20 ohm. Therefore, this is equal to 64 into 20. And this is equal to 1280. This is the value of R2. R2 is the new resistance of the wire after stretching 8 times its original length. Unit of resistance is ohm. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.